ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. வெங்காய பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. வெங்காய பொடி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். சுண்டைக்காய், கருவேப்பிலை, தனியா, மிளகு, சீரகம், வேப்பம்பூ, பெருங்காயம், உப்பு, சுக்குப்பொடி. சுக்குப்பொடி தவிர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுக்கணுங்க. வறுத்துட்டு ட்ரை பேனில் போட்டு நல்லா வறுத்துட்டு பவுடரை அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் நம்ம சுக்கு பொடியை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அந்த பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். காஞ்ச சுண்டைக்காய் தான், அதாவது வத்தல், சுண்டைக்காய் வத்தல் தான் எடுத்திருக்கேன். நல்லா ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. சுண்டைக்காய் நல்லா வறுத்தாச்சுங்க. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ இதை நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் பொடி அரைச்சிக்கலாம். அதே பேன்லேயே இப்போ நம்ம தனியா எடுத்து வச்சுருக்கோம். தனியா சேர்த்துக்கலாம். இது ஒரே ஒரு செகண்ட் வறுத்துக்கலாம். அடுத்தது மிளகு, சீரகமெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கம்மி குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நான் 1 by 1 சேர்த்துக்கிறேங்க. தனியா சேர்த்து வறுத்துட்ருக்கோம். அது கூட மிளகு சேர்த்துருக்கோம். அடுத்தது சீரகம் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் வெங்காய பொடி டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியமான பொடி. இது ரொம்ப நல்லது. அதனால் இதில் நான் சேர்க்கிற பொருள் தவறாமல் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட ரெடி பண்ணிவிட்டு இந்த பொடி செய்ய ஆரம்பிச்சிடுங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கருவேப்பிலையோட ஈரம் போக நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது எல்லாம் நல்லா வறுத்தாச்சுங்க. பாருங்கள், கருவேப்பிலையிலேருந்து எல்லாமே நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதுவும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம வறுத்ததெல்லாம் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. சுண்டைக்காய் வறுத்து போட்டோம் பார்த்தீங்களா, அதே பிளேட்டுக்கே நம்ம போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டுங்க. அப்புறம் அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இது கூட இப்போ அந்த சுக்கு பொடியை சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு புதுசாக அரைச்சி எடுத்துக்கலாம். அருமையாக நம்மளோட வெங்காய பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சத்தான சுவையான வெங்காய பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் மருத்துவ குணம் நிறைஞ்ச இருக்குங்க. அதனால் இதை தவறாமல் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டோம், நெய் விட்டோம் இந்த பொடி போட்டு தினமுமே சாப்பிட்லாம். ஒன்றும் தப்பில்லை. உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா நீங்கள் இட்லி, தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நிறைய சத்துக்கள் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே இந்த பொடியை, அவங்க சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போதே இந்த பொடியை செஞ்சு கொடுங்க. அப்போ தான் பெரியவங்க ஆனாலும் சாப்பிடுவாங்க தவறாமல். நீங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.